குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நிறைய பேருக்கு இன்னும் கூட சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அது ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்சூரன்ஸ் தான். யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய வியாதிகள் சிரமங்கள் வரக்கூடுமோ அவங்க எல்லாரும் எடுத்துக்கணும். நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கும், அப்போ தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொம்ப லேட் ஆகுமோ. இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் நம்பரை சொன்னீங்கன்னா உடனே எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நமக்கு பணம் நிச்சயமாக வந்துடும் சொல்லிட்டு அவங்க அதை பண்ணிடுவோம். ஸோ இன்சூரன்ஸ் என்பது இப்போது ஒரு சிகிச்சையை நிச்சயப்படுத்துகிற ஒரு கருவி மாதிரி பயன்படுது மக்களுக்கு. தொகைகள் வேறுபடலாம், அதிலே கேஷ்லெஸ் இருக்குது, ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அல்லது லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு ரெகுலேட்டரு கீழே வருது. எப்போ ஒரு சர்வீஸை நம்ம ரெகுலேட்டர்கிட்ட எடுக்கிறோமோ அப்போ நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டும். ஒருத்தர் எப்படி ஒரு சின்ன வயதிலேயே சேமிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி வேலைக்கு போன உடனே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால் ஒன்று அவருக்கு வயது குறைவாக இருக்கிறதுனால ப்ரீமிய தொகை கம்மியாக இருக்கும், பெரிய தொகைக்கு எடுக்கலாம். ரெண்டாவது அவருக்கு உடம்புல வியாதிகள் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டதுனால பின்னாடி வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் கவரேஜ் இருக்கும். ஸோ அதனால் ஏர்லியர் த பெட்டர் லைக் சேவிங்ஸ் என்று ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs 10 lakhs எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டாப்அப் பாலிசின்னு சொல்லிட்டு 90 lakh rupees எடுத்துக்கலாம். ஸோ 1 கோடி ரூபா வரையும் கவர் இருக்குது. அதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. அதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு பார்த்துட்டு நம்ம மாட்டக்க இது பண்ணிட்டு இருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு எடுக்கிறது நல்லது. எனிதிங் விச் யூ ஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அதில் தான் கவர் ஆகும். அதுலேயும் இந்த கண்டிஷனில் அங்கே போய் நீங்கள் இறந்து போனால், அதாவது உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வரையும் கொடுப்பாங்க. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா ஒரு பைசா அங்கே கிடைக்காது. அதுக்கு யூ ஹேவ் டு டேக் அ செப்பரேட் இன்சூரன்ஸ் விச் இஸ் கால்டு டேர்ம் இன்சூரன்ஸ். அது லைஃப் இன்சூரன்ஸுங்கிற கேட்டகரியில். வீடு வாங்கினா ஒருத்தர் பெரிய லெவலில் ஒரு வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த வீட்டு கடனை அவர் கட்ட முடியாமல் போயிடலாம், அவர் உயிருக்கு ஆபத்தானா. அதனால் அந்த வீட்டு தொகை என்ன தொகையோ அந்த தொகை அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து அந்த பாலிசியினுடைய ப்ரீமியத்தையும் இஎம்ஐல சேர்த்து கட்ட சொல்லிடுறாங்க. அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னா. சார், இன்றைக்கி எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமாக எந்தெந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களாம் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம ப்ரைவேட்டாக எந்த இடத்துக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் என்ன, அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய வியாதிகள் சிரமங்கள் வரக்கூடுமோ அவங்க எல்லாரும் எடுத்துக்கணும். அதனால் அவங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கங்கிறத பொறுத்து வியாதிகள் வர்றதில்லை, உடல்நிலை சரியில்லாமல் போகிறதில்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நிறைய பேருக்கு இன்னும் கூட சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அது ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்சூரன்ஸ் தான். குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டாருன்னா அதற்குண்டான பணத்தை திருப்பி கொடுக்குற ஒரு ஏற்பாடு அது. ஸோ அதனால் நீங்கள் டொமிசிலரின்னு ஒன்று இருக்குது. டொமிசிலரினா இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போய் பார்த்து அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறது. இப்போ ஆட் ஆன் ஸ்கீம்ஸில் நிறைய அது வந்திருக்கலாம். பட் பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஹாஸ்பிட்டலைசேஷன் தான். அது எல்லாருக்குமே தேவை. அந்த தேவை எப்படி ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அது மாதிரி நிச்சயமாக யாருக்கு வேணால் எந்த வண்டி வேணாலும் இடிபடலாம், எந்த ஆளுக்கு வேணாலும் சிரமங்கள் வரலாம். அதனால எல்லாரும் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தொகைகள் மாறுபடலாம். நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கும், அப்போ தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொம்ப லேட் ஆகுமோ, இது மாதிரி மெத்தட்ஸ் இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். எந்த அளவுக்கு சுலபமாக இருக்குது இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு? இல்லை, இப்போ பல சமயங்களில் இப்போ எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கூட நல்ல வசதியானவர், அவர் ஒரு பேருந்தில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு, ட்ராவல்ஸில், உடம்பு சரியில்லை, ஒரு ஊரில் இறங்கிட்டார். அவர் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, அந்த ஊரில் சின்ன ஊர், அங்கே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். அவருக்கு அவங்க 1 மணி நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. ஏன்னா அவர் பணம் ஒர்த்தா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பணம் வருமானு தெரியல, அவங்களுக்கு டவுட்லேயே இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் அவங்க மகனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் அதற்கப்புறம் சிகிச்சை பலன் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் நம்பரை சொன்னீங்கன்னா உடனே எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நமக்கு பணம் நிச்சயமாக வந்துடும் சொல்லிட்டு அவங்க அதை பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் என்பது இப்போது ஒரு சிகிச்சையை நிச்சயப்படுத்துகிற ஒரு கருவி மாதிரி பயன்படுது மக்களுக்கு. தொகைகள் வேறுபடலாம், அதிலே கேஷ்லெஸ் இருக்குது, ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்குது.
கேஷ்லெஸ்ஸுங்கிறது அந்த கார்டு பேக்கெட்டில் இருந்தால் போதும். அந்த கார்டை நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிட்டு இவருக்கு என்ன லிமிட்னு கேட்டு அதை சந்தோஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் உறுதியாக வந்துடும், அவங்களுக்கு என்னென்ன சார்ஜ் பண்ணலான்னு தெரியும். அதனால ஒரு இன்சூரன்ஸ் என்பது ஒரு ஆபத் பாந்தவன், அது ஒரு நிச்சயமான ஒரு ஹெல்ப்ஃபுல். இது மாதிரி ஆபத்து, இது மாதிரி ஆக்சிடென்ட் சமயத்தில் மட்டும்தான் இது வந்து பயன்படுமா? என்னென்ன மாதிரி சிகிச்சைகளுக்கு வந்து இது பொருந்தும் இன்சூரன்ஸ்? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆபத் பாந்தவன்னா ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஆக்சிடெண்ட்டுக்கும் அதுக்கு என்னென்னலாம் பொருந்துமோ அது எல்லாமே பொருந்தும் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு. இப்போ என்னென்னா ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அவர் எடுத்தார்னா அந்த தொகைக்குள்ளார அவர் குடும்பத்தில் எத்தனை பேரை சேர்க்குறாரோ அவர்களுக்கெல்லாம் தனித்தனி தொகை அல்லது மொத்தம் சேர்ந்து கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒருத்தர் சேர்ந்ததுலேருந்து முதல் குறிப்பிட்ட பீரியடை வெயிட்டிங் பீரியட்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்திற்கு மட்டும் சிலத்துக்கு அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அதற்கு பிறகான காலகட்டத்துக்கு அனுபவிப்பாங்க. அதே மாதிரி நாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற போதே நம்மக்கிட்ட உடம்பை செக் பண்ணுவாங்க மெடிக்கல். அப்போ என்னென்ன வியாதிகள் இருக்கோ அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நம்ம வந்து சாமர்த்தியமாக அதை சொல்லாமல் விட்டுட்டோம்னா பின்னாடி அது இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போது அதுக்கு சிகிச்சைக்கு பணம் கிடைக்காது. அது போன்ற அதுலேயும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து எப்படி ஒரு சின்ன வயதிலேயே சேமிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி வேலைக்கு போன உடனே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தால், ஒன்று அவருக்கு வயது குறைவாக இருக்கிறதுனால ப்ரீமிய தொகை கம்மியாக இருக்கும், பெரிய தொகைக்கு எடுக்கலாம். ரெண்டாவது வந்து அவருக்கு உடம்புல வியாதிகள் வருவதற்கு முன்னாடியே எடுத்துட்டதுனால பின்னாடி வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் கவரேஜ் இருக்கும். ஸோ அதனால் ஏர்லியர் த பெட்டர் லைக் சேவிங்ஸ் என்று ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து. இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க சார். யார்கிட்ட எடுக்கிறதுன்னு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் இருக்குல்ல. குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய பேரை நாம் சொல்ல முடியாது. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு வந்து யார்கிட்ட எடுக்கிறது, எடுக்கும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, என்னென்ன முக்கியமாக பார்க்கணும் சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா? ஓகே, சரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு ரெகுலேட்டரு கீழே வருது. எப்போ ஒரு சர்வீஸை வந்து நம்ம ரெகுலேட்டர்கிட்ட எடுக்கிறோமோ அப்போ வந்து நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து எல்லா பேங்க்கும் RBI கீழே வருது, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து அதாவது ட்ராயின்னு சொல்லுவாங்க, டெலிஃபோன் ரெகுலேட்டர், எந்த இடத்துல நீங்கள் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் சர்வீஸ் எல்லாமே இதாக இருக்கும். ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் கம்பெனி நீங்கள் நல்லா இல்லைம்பீங்க, இன்னொருத்தர் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா அங்கே வந்து அவங்க சொன்ன விஷயப்படி இப்போ இவ்வளோ ரூபானா இவ்வளோ ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்களா, கூட சார்ஜ் பண்ணுறாங்களா, இதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த சர்வீஸ்லாம் வந்து டெஃபினட்டாக முன்ன பின்ன வேறுபடும். இப்போ கம்மிங் பேக் டு உங்களுடைய கொஷினில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசி அவங்க 5 லட்ச ரூபா கவர் ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க 15,000 ரூபாம்பாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா இருக்கும் அல்லது 13,000 ரூபா இருக்கும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பாலிசி எடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக நம்ம வந்து ஒரு 1000 ரூபா வேஸ்ட் பண்ணுறது, வருஷத்துக்கு 1000னா இது மாதிரி எத்தனை வருஷம் கட்டுவோம், அதனால் கம்மியாக இருக்கிறது போகலாமே அப்படின்ட்டு. இப்போ கம்மியாக இருக்கிறதுல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1% தான் வந்து 5 லட்ச ரூபான்னா 1% வந்து டுவர்ட்ஸ் ரூம் ரெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 5,000 ருபீஸ் தான் நீங்கள் ரூம் ரெண்ட்டே எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட் டு பி ப்ரைவசியாக இருக்கணும் அப்படிங்கும்போது இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் விரும்புறது கிடையாது. இப்போ நீங்கள் அப்போ உள்ள மாதிரி பெரிய இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10,000, 15,000, 20,000 ருபீஸ்க்கு வரையும் அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு வாண்ட் டு பி ப்ரைவேட் அப்படின்னதுன்னா அங்கே 5,000 தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து எண்ட் அப் பேயிங் 10,000 ருபீஸ்னால் இந்த 5,000 ருபீஸ் நீங்கள் தான் பே பண்ணணும். அப்போ நீங்கள் போய் அந்த யார்கிட்ட விற்றீங்களோ அவங்கள்ட்ட, சார் அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதுன்னா அதிலே கிளியராக போட்டிருக்கு, ஓகேங்களா? அன்றைக்கி வந்து உங்களுக்கு 1000 ரூபா பெருசாக தெரிஞ்சுது, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5,000 ரூபா கொடுக்கும்போது இது பெருசாக இருக்குது. அதனால் என்னென்னா அந்த ஃபைன் பிரிண்ட்ஸ் அதில் நிறைய இருக்கும். ஒரு தடவை படிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லது அந்த நீங்களாகவே தனியாக போய் எடுக்கிறீங்கன்னா நான் இதுதான் புரிஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நல்லா ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம். அல்லது எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போயிட்டு என்னென்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. சார் சொன்ன மாதிரி அது வந்து எல்லாருக்குமே தேவை. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளோட்டர் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs 10 lakhs எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டாப்அப் பாலிசின்னு சொல்லிட்டு 90 lakh rupees எடுத்துக்கலாம். ஸோ 1 கோடி ரூபா வரையும் கவர் இருக்குது. அதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. அதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பை பார்த்துட்டு நம்ம மட்டும் இது பண்ணிகிட்ருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன்
அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு எடுக்கிறது நல்லது. இப்போ நிறைய இடத்துல வேலை பார்க்குற இடத்துல இது வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத. இப்போ வந்து வேலைக்கே போகாமல் இப்போ வீட்டில் வந்து ஏதோ ப்ரைவேட்டாக வந்து இப்போ மற்றபடி ஏதாச்சும் ஒரு சில்லற சில்லற வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க எடுக்கணும்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, யார் அணுகணும்? இல்லைங்க, அதாவது என்னென்னா வேலைக்கு போகிறவங்களுக்குமே இன்றைக்கி வந்து உங்களுடைய ஜாப் வந்து பர்மனெண்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஜாப். ஒன்றா கம்பெனி உங்களை வெளில துரத்தலாம், அல்லது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வேறு இடத்துல போகலாம். இந்த 2 சமயத்துலையும் நீங்கள் போகும்போது நார்மலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஜாப் போகும்போது தெர் வில் பி எ கேப் இருக்கும். இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ராபபிலிட்டி. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியாது, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கேப்பில் ஒரு 4-5 நாள் கேப்பில் நீங்கள் வந்து இஃப் யூ ஃபெல் இன் சிக்குன்னு வச்சுங்க, அப்போ அந்த கம்பெனியை பொறுத்தவரை யூ ஆர் நோ லாங்கர் எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. இந்த கம்பெனியில் இன்னும் ஜாயினே பண்ணல, அந்த திருசங்க சொர்க்கம் மாதிரி நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டேக் செப்பரேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணாலும் சரி, ப்ரொவைட் பண்ணலைனாலும் சரி, அது நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஆப்வியஸ்லி பீப்புள் ஹூ ஆர் நாட் எம்ப்ளாய்டு வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ எல்லாருக்குமே மஸ்ட்டு. ஓகே, இதை தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். இப்போ வந்து ஆக்சிடெண்ட்டோ மற்றபடி ஏதாச்சும் நம்மளுக்கு நோய்கள் அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸுங்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் திடீர்னு வந்து இறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் இழப்பீடு இது மாதிரி ஏதாச்சும் வருமா, இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா? இல்லைங்க, அதாவது என்னென்னா 2 இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இங்கே வந்து எனிதிங் விச் யூ ஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அதில் தான் கவர் ஆகும். அதுலேயும் இந்த கண்டிஷனில் அங்கே போய் நீங்கள் இறந்து போனால், அதாவது உங்களை பிழைக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் வரையும் கொடுப்பாங்க. நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா ஒரு பைசா அங்கே கிடைக்காது. அதுக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் அ செப்பரேட் இன்சூரன்ஸ் விச் இஸ் கால்டு டேர்ம் இன்சூரன்ஸ். அது வந்து லைஃப் இன்சூரன்ஸுங்கிற கேட்டகரியில் வரும். இங்கே இறந்து போனால் ஒன்றும் கிடையாது. உயிரோடு இருந்தால் சிகிச்சை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் கவர் ஆகும். ஓகே சார், இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி மொபைலுக்கு, காருக்கு நிறைய போட்டு வச்சுருக்கோம். ஒரு மனிதன் வந்து என்னென்னலாம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட்டு வச்சுருக்கிறதும் என்னென்ன நல்லது சார்? இப்போ சார் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட் வந்து, இப்போது கம்பெனிலாம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்தா அவங்க கொடுக்குறது வந்து தனிப்பட்ட பேரில் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து குரூப் இன்சூரன்ஸ்னு பேர். 150 பேர் வேலை பார்த்தா 150 பேருக்கான ஒரு இன்சூரன்ஸ். அதில் 2 பேர் வெளியில் போயிட்டு 2 பேர் உள்ளே வந்தாங்கன்னா வேறு அந்த 150 பேரோட பேரை மாற்றிடுவாங்க, ஆள் மாறிடும். இப்போ புதுசாக ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார்னா அவங்க கம்பெனிலே பாலிசி இருக்கலாம். ப்ரொபேஷன் முடித்த பிறகு தான் இன்சூரன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்பாங்க. அப்போது அது 3 நாள் இல்லை, 6 மாதம் வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருப்பார். போன இன்சூரன்ஸு நின்று போச்சு, புது இன்சூரன்ஸ் ப்ரொபேஷன் பீரியடில் இல்லாமல் இருக்கலாம். அது தவிர இன்சூரன்ஸினுடைய விதிகளில் அவங்க ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் கொடுப்பாங்க குரூப் இன்சூரன்ஸுக்கு. அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான், புதுசாக யார் சேர்ந்தாலும் 1 வருஷம் கழித்து தான் இதுக்கு, 2 வருஷம் கழித்து தான் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ப்ரெக்னென்சி, டெலிவரி, நிறைய விமன் எம்ப்ளாயீஸுக்கு டெலிவரி பேமெண்ட்டுக்கு அவன் சேர்ந்த உடனே அவங்க டெலிவரி டைமில் ஒரு கம்பெனியில் சேர்ந்தால் உடனே அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குமான்னு தெரியல, மாறுதல்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பல சமயங்களில் வெயிட்டிங் பீரியட் கேன் பிகம் அ வில்லன். அதனால் ஒரு சின்ன தொகைக்கு, ஒரு ஃபேமிலின்னு ஆரம்பிச்சிட்டாலே ஒரு சின்ன தொகைக்கு வஞ்சிக்கிட்டே வந்தால் பின்னாடி நீங்கள் அதை பெருசு பண்ணிக்கலாம். நீங்கள் நுழையிற டைம் தான் முக்கியம். நுழைஞ்ச பிறகு நீங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வருடம் மாற்றிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், உங்களுடைய தேவைகளை பொறுத்து. ஆனால் முதல்ல போய் ஒரு சீட்டு போட்டு வச்சிருக்கோம். அது நம்ம ஒரு உடம்புக்கான ஒரு சீட்டு மாதிரி, அதுவும் முக்கியமான சீட்டு. நான் கேட்டது மாதிரி அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னக்கெல்லாம் கவர் பண்ணிக்கலாம், நம்ம மொபைலு, காரு, அது மாதிரி என்னென்னலாம் முக்கியம்? அதாவது இப்போது எதெல்லாம் வந்து கெட்டு போகிற ஆபத்து இருக்கோ, அந்த கெட்டு போனாலும் அந்த நட்டை நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா அதுக்கு பண்ணிக்கிற ஏற்பாடு தான் இன்சூரன்ஸ். ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, இறந்து போயிட்டாரு, சம்பாத்தியம் நின்று போயிடும், லைஃப் இன்சூரன்ஸ். ஒருத்தர் நல்லா இருக்கார், செலவு இல்லை, நல்லா சுற்றிக்கிட்டு இருக்காரு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவாகுது, மெடிக்கல் இன்சூரன்ஸ். அது மாதிரி வண்டிக்கு இன்சூரன்ஸு, அதுலேயும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இப்போ எல்லாம் கம்பல்சரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி இன்சூரன்ஸ். வீடு வாங்கினா, ஒருத்தர் பெரிய லெவலில் ஒரு வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னா இப்போ நிறுவனங்கள்லேயே, வங்கிகள்லேயே அதை சொல்லிடுறாங்க. அந்த வீட்டு கடனை அவர் கட்ட முடியாமல் போயிடலாம், அவர் உயிருக்கு ஆபத்தானா. அதனால் அந்த வீட்டு தொகை என்ன தொகையோ அந்த தொகை அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து அந்த பாலிசியினுடைய ப்ரீமியத்தையும் இஎம்ஐயில் சேர்த்து கட்ட சொல்லிடுறாங்க. அப்படின்னா அவர் இறந்துட்டார்னா அந்த குடும்பம் வந்து அந்த வீட்டுக்கான கடனை கட்ட வேணாம், வீடு அவங்களே வச்சுக்கலாம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கம் ஹவுசிங் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எசென்ஷியல். அதுக்கப்புறம் வந்து நகங்களை இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க,
அவங்க எது சம்பாத்தியம் பண்ணுதோ அது அந்த ஆபத்துகளுக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. பக்லரி இன்சூரன்ஸ்னு திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஜென்ரல் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பெரிய கேட்டகரி. மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அதில் டேர்ம் அண்ட் என்டோமெண்ட்டுன்னு இருக்குது. ரெண்டாவது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு. அதிலே வந்து டொமிசிலரி கவர் ஆகிறது. அதிலே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது உங்களுக்கு தினசரி ₹1 கொடுப்பாங்க. ஒரு பணம் 3000 கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோன்னு. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் மேல் செலவுக்கு கையில் பணம் கொடுக்குற மாதிரிலாம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வெளியிலேருந்து வரல, நம்ம ப்ரீமியம் கூடுதலாக இருக்கும், அது மாதிரி இருக்கிறது. 3வது இன்சூரன்ஸ் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸில் முக்கியமாக வியாபாரிகளுக்கு, கடைகளுக்கு ஃபயர் இன்சூரன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. வீடுகளுக்கும் ஃபயர் இன்சூரன்ஸ், பக்லரி இன்சூரன்ஸ், அது மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் பண்ணுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.